நமச்சிவாய வாழ்க. நாதன் தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. கோக்களி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க. சிவாய நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தனுசு ராசிக்கான ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மார்ச் மாதம் 3ஆம் வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் இருக்கிறார். செவ்வாய் வக்கர கதியில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார். 24ஆம் தேதி செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறார். புதன் மீன ராசியில் இருக்கிறார். 15ஆம் தேதி வக்கரகதி அடைகிறார். ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் மீன ராசியில் நிற்கிறார். 1ஆம் தேதி வக்கரகதி அடைகிறார். சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார். மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்களின் சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்க அமைதியான தோற்றம், அலட்டி கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க, மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க, உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே துணை நிற்பாங்க. அன்பால ஏமாறக்கூடிய நபர்கள்னா தனுசு ராசிக்காரங்க தான். பாசத்தால பல இடங்கள்ல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருப்பீங்க. இதை நினைச்சு தனியா இருக்கும்போது அதிக அளவுல வேதனைப்பட்டு இருப்பீங்க. தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட தனுசு ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே தனுசு ராசியா இவங்களுக்கு என்னப்பா ஜாலியாக இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு தேவை இருக்குன்னா மட்டும்தான் தனுசு ராசிக்காரங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. ஆனால் அவங்க பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு அதற்காக உழைக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. ஏன்னா மார்ச் 22ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக நடைபெறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு கேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேரும் ஒன்றா சஞ்சாரம் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த 2-3 வருஷமாகவே நிறைய பொருளாதார சிக்கலில் தனுசு ராசிக்காரங்க மாட்டி தவிச்சிட்டு இருப்பீங்க. கடன் சிக்கல், சரியாக வேலை கிடைச்சிருக்காது, பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல இருந்து முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. அது மட்டும் இல்லாமல் வருட கிரகங்களுடைய பயிற்சி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. மார்ச் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி நடக்க இருக்குது. அதுக்கப்புறம் மே 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி நடக்க இருக்குது. மே 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி நடக்க இருக்குது. தனுசு ராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது பார்த்தீங்க அப்படின்னா சனி பயிற்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சியை நினச்சி தான் பயப்படுறாங்க. ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ராகு கேது பகவான் என்ன பண்ணுவார்னே தெரியாது, அதை கண்டே பிடிக்க முடியாது. இதை நினச்சி தான் தனுசு ராசிக்காரங்க நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் இவங்க 2 பேருமே சேர்ந்து உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை மட்டும்தான் தரப்போகிறாங்க. தனுசு ராசிக்காரர்களுடைய கடந்த காலகட்டத்தை எண்ணி பார்க்கும்போது சிறு வயதிலிருந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவிலான கஷ்டமும் துன்பமும் தான் அதிகமாக ஏற்பட்டு இருக்கும். தனுசு ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் வந்திருக்கும். தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலடா சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிகிட்டு போயிருந்து தான் நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கீங்க. இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணமே சுத்தமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் இன்னைக்கு வரைக்கும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்கள நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. தனுசு ராசிக்காரங்க கொடுத்து செவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி சொல்லி காட்டிட்டு இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இருந்து பார்த்தீங்கன்னா வேலையின் அதிபதி குரு பகவான், அந்த குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுனால, அது மட்டும் இல்லாமல் குரு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போய் டைரெக்டாக தனுசு ராசிக்காரர்கள் உங்கள் மீது பார்வை இருக்கிறதுனால உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது.
ஏதோ 10,000 சம்பளத்துக்கு 5,000 சம்பளம்னு குடும்ப செலவுக்காக கடன் கட்டணும்னு பொருளாதாரத்துக்கு கொஞ்சமாவது மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கம்பி சம்பளத்து வேலைக்கு போயிட்டுருப்பீங்க. ஆனால் உங்களுடைய குறிக்கோள் அப்படிங்கிறது வேற ஒரு ஜாப்பாக இருக்கும். வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை பேங்க் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஐடி ஜாபுக்கு ட்ரை பண்ணாலும் சரி, நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அந்த வேலைங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிக்கிட்டு இருக்க தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு சாதகமாக விரைவில் தீர்ப்பு வரும். ஏன்னா அந்த கேஸ் முடிஞ்சதுன்னா போதும், ஒரு பிரச்சனை முடிஞ்சு வாய்தா மேலே வாய்தா போயிட்டுருக்கு அப்படின்னு நிறைய தனுசு ராசிக்காரர்கள் சொல்லுவீங்க. விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக மாறும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த 2-3 வருஷமாக தொழிலில் பெருசாக முயற்சி பண்ணி நல்ல லாபம் அப்படிங்கிறது எதுவுமே இருந்திருக்காது. நீங்களும் முயற்சிக்கு மேலே முயற்சி எடுத்துகிட்டு இருப்பீங்க. கடையை டெவலப் பண்ணுவீங்க, ஒரு அமௌண்ட் வாங்கி நல்ல பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் லாபங்கிறது இன்றைக்கி தேதிக்கு வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்காது. வரக்கூடிய மார்ச் 21ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 6-7 மாத காலகட்டம் அப்படிங்கிறது தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, உங்கள் இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய தொந்தரவு உங்களுக்கு சுத்தமாக இருக்காது. நீங்கள் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க. அந்த கம்பெனியில் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை எதுவுமே கிடச்சிருக்காது. நீங்களும் இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க. உங்கள் சொந்த கம்பெனி மாதிரி நினச்சி வேலை செய்வீங்க. ஆனால் உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்குலாம் நல்ல சலுகை, பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடச்சிருக்கும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு அதிகமாக வேதனைப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்க அதிகாரிகளுடைய ஆதரவு எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகுது. தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை அடைய போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு தேர்வை நினச்சி நிறைய மாணவர்கள் பயந்துட்டு இருப்பீங்க. நம்ம எதிர்பார்த்த மார்க் வரலைன்னா என்ன பண்ணுறது, நல்ல காலேஜ் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, நல்ல டிபார்ட்மெண்ட் நல்ல கோர்ஸ் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியான எதுக்கும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாட்களாக அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு மருத்துவத்தால் விலகப் போகுது. உங்களுக்கு சனிப்பயிற்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்துமே உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னா நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும். இன்றைக்கி நம்ம பார்த்தது எல்லாமே தனுசு ராசிக்கான பொது பலன்கள் தான். அவரவர் ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் மாற்றம் ஏற்படலாம். வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே இனிய நாட்களாக அமைய தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சிவாய நமக.